ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை அதிகமாக தான் இருந்தது வீட்டில். அதனால முகில் ஆன் டியூட்டி அம்மாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு வந்திருக்காரு. டிஷ்வாஷர்லேருந்து பாத்திரத்தெல்லாம் எடுத்து கொடுத்துக்கிட்டு இருந்தான். எல்லா பாத்திரத்தையுமே அதே இடத்துல வைக்கவெல்லாம் தெரியாது. ஒரு சில விஷயங்களை மாற்றி மாற்றி வச்சுருவான். ஆனாலும் நான் விட்டுருவேன், செஞ்சு பழகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப நாள் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன் ஒரு லஞ்ச் பாக்ஸ் பேக் பண்ணுற வீடியோ காமிச்சு. முகிலுக்கு காலையில் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த கருப்பு கொண்டக்கடலை தோசை தான். சாப்பிட்றதுக்கும் அதே கொடுத்துட்டேன், பேக் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக ஊற்றியாச்சு. மொறுன்னு தோசை சூப்பராக வரும். குட்டி குட்டியாக ஊத்தாப்பமும் சாஃப்டாக இருக்கும். கேப்சிகம் சட்னியோட சாப்பிட்றதுக்கும் கொடுத்துட்டேன். அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த காம்பினேஷன். 2 தோசை சாப்பிட்ருவான். நார்மல் டேஸில் ஒரு தோசையை சாப்பிட வைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புறப்போ. அதுக்கப்புறம் ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸுக்கு இந்த மாதிரி சிக்கன் 65 அது அவன் ரொம்ப விரும்பி கேட்பாங்க, அப்பப்போ கேட்பான். அந்த ரன்னிங் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்கூலில் வைப்பாங்களா, அந்த மாதிரி ஓடிட்டு வந்ததுக்கப்புறமா எனக்கு சாப்பிட்றதுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறானே அப்படின்னு அந்த அன்னைக்கு மட்டும் நான் செஞ்சு கொடுப்பேன். முந்தின நாளே மேரினேட் பண்ணி வச்சுருந்தேன். இது வந்து கேப்சிகம் சட்னி 2 கண்டெய்னரில் போட்டாச்சு. இது வந்து டிப்பாக நம்ம சிக்கன் 65க்கு தொட்டு சாப்பிட்டா கூட சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் மாதுளம்பழம் வச்சுருக்கேன். அவ்வளவுதான். இந்த காஸ்கோவில் வாங்கிட்டு வந்திருந்த மாதுளை ரொம்ப டேஸ்ட்டாக இருந்ததுங்க. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை இந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஸ்நாக்ஸ் தனியாக ஒரு டைமிங் கொடுப்பாங்க, ஒரு 10 நிமிஷம் இருக்கும். அப்போ சாப்பிட்றதுக்கு கிரேப்ஸு, அத்திப்பழம், காஸ்கோவில் வாங்கியிருந்த அந்த கோகோனட் ரோல்ஸ். இன்றைக்கி ரன்னிங் இருந்தது அப்படிங்கிறதுனால 6:55 காலையில் டான்னு கிளம்பிட்டாரு. அதுக்கப்புறமா எங்களுக்கு இதே பிரேக்ஃபாஸ்ட் தான். நேற்று தைப்பூசம் அப்படிங்கிறதுனால தாங்க நான் வெஜ்ஜு செஞ்சுருந்தேன். இல்லாட்டி கண்டிப்பாக சண்டேஸில் நான்வெஜ் இருக்கும். அதனால அதெல்லாம் பனிஷ்மெண்ட் இல்லை. விடாப்பிடியாக நின்று தோப்புக்கரணம் போட வச்சுட்டா முகில். 50 போடணும் அப்படின்னு பாவம் எங்கால் மூச்சு வாங்கிருச்சு. ப்ளீஸ்மா வீடியோவில் மட்டும் காமிச்சிடாதம்மான்னு அவர் கேட்டுக்கிட்டதுனால நான் காட்டலை. நாளைக்கு ஒரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?